மார்னிங் எந்திரிச்சோடனே வியூ செம்மையாக இருக்குல்ல. இங்கே மணி வந்து 6:30 ஆகிடுச்சு. இன்னுமே வந்து இங்கே பனி விலகலை. எவ்வளோ பனி பெய்யுது பாருங்கள். அண்ட் இந்த பனி மூட்டத்தோட அந்த சூரிய வெளிச்சம் எவ்வளோ அழகாக க்யூட்டாக தெரியுது. ஸோ பாருங்கள், அப்படியே ஒரு நிலா ஷேப்பில் இருக்குது. ஸோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து நான் நிலாவை பார்த்தேன். இந்த மாதிரி கருப்பு வானத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து வானத்தில் இப்படி பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ மாவும் பொங்கி வந்துச்சு. ஸோ மார்னிங் டிஃபன் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்ற நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இட்லி ஊற்றும் போது தான் வந்து எனக்கு இட்லி குண்டான் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஸோ நம்ம 3 பேருக்கு தேவையான மாதிரி இருந்தால் ஓகே தான். இது ரொம்ப பெருசாக இருக்குது, என்ன பண்ணலாம், சரி ஓகே ஈவினிங்காக நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மார்னிங்கே நான் வந்து இட்லி அண்ட் சாம்பார் ரெடி பண்ணிக்கிட்டேன். இட்லி சாம்பார் காம்பினேஷன் தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து உரித்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டாக்கா பசங்க சாப்பிடுவாங்க. அப்படியே போட்டாக்கா சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப வந்து இனிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி தான் வைப்பாங்க. நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எப்பவும் போல் நான் வந்து இதில் வந்து சாம்பார் பொடி போடுவேன். பட் இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி மிஸ்ஸிங். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா தாளிக்கும் போது இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் அண்ட் தனியா பவுடர் போட்டுட்டேன். தனியா அண்டு பெருங்காயத்தூள் இது 3 மட்டுமே போட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இட்லிக்கு சாம்பார் காம்பினேஷன். ஸோ சுட சுட இட்லி எடுத்தாச்சு. ஸோ இந்த இட்லி எனக்கு வந்து ஒன் டைமுக்கு இது ரொம்ப அதிகமான இட்லி. ஸோ அதனால தான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ஈவினிங்காக போய்ட்டு நான் போய் இட்லி குண்டான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிட்டேன். பட் அங்கே போனாக்கா எனக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இதே கிடைக்கல. ஸோ அங்கே வந்து நமக்கு ஹோல்சேல் ஷாப்புன்றதுனால எல்லா பொருளும் இருக்கும், A to Z. நமக்கு துணி மாற்ற ஹேங்கர்லேருந்து இந்த பிளாஸ்டிக் முரத்துலேருந்து அவ்வளோவும் இருக்கும். ஸோ எனக்கு வேண்டியதை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இங்கே போய் நான் வாங்கினாக்கா. ஸோ சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு குட்டி குண்டானும், இது குண்டான் தானே சொல்லுவாங்க, ஓகே, இது ஒரு குட்டி குண்டான் வந்து எனக்கு வேணும். அதை வாங்கிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு நியூ ஷேப்பில் எனக்கு வந்து இட்லி குண்டான் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் 9 இட்லி போட்டு எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன் டைமுக்கு எங்களுக்கு இது போதுமானது. எனக்கு இது பெரிய பாத்திரம் வேண்டாம், சின்ன பாத்திரமாக வேணுன்றதுனால வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்டு இதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து காலையில் ஒது செய்கிறான் இல்லையா. ஸோ அவனுக்கு இந்த கிளைமேட் கூலிங்காக இருக்குது, நான் சுடு தண்ணி தான் வச்சு கொடுப்பேன். இதில் எடுக்கும்போது செட் ஆகாது. இந்த ஜாரை பார்க்கும்போது எனக்கு எங்கள் தாத்தா ஞாபகம் தான் வரும். எங்கள் நானா வந்து மார்னிங் வந்து இப்படி தான் ஜாடியில் தண்ணி வச்சுக்கிட்டு சுடு தண்ணியில் ஒது செய்வாங்க. ஸோ ஓகே தம்பிக்கு வந்து ஒன்று செய்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிக்கிட்டேன். அண்ட் ரொம்ப நல்லாவே வந்து தம்பி வந்து பூச்செடி வைக்கணும்னாரு. ஸோ அதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பூச்செடி குண்டான் 2 வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சாமான் ஏதாவது பாத்திரம்லாம் விளக்கி வச்சோன்னாக்கா வைக்கிறதுக்கு ஒரு டப்பு மாதிரி வேணும். இது பார்க்க தான் உங்களுக்கு குட்டியாக இருக்கு, ஆனால் பெரிய ஷெஃபாக இருக்குது. பட் இது எல்லாமே எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கிடச்சிருச்சு. ஒரு 500க்குள்ளே இது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த